சகலகலாவல்லி மாலை. இது குமரகுருபர சுவாமிகள் அப்படிங்கக்கூடிய ஒரு மகானால் எழுதப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் பிறந்தவர் குமரகுருபர சுவாமிகள். நீண்ட நாள் அவங்க பெற்றோருக்கு குழந்தை இல்லாமல் இருந்து எப்படியாவது தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி இறைவனை குறித்து வேண்டி அழும்போது ஒரு சித்தர் அவங்க வீடு தேடி வந்து இந்த உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த ஆண் குழந்தைய நல்லா பாராட்டி சீராட்டி வளர்த்துவான்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த சித்தர் வந்து இவங்களை ஆசீர்வாதம் பண்ண பிறகு இவங்களுக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லாத இருந்தவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்து 2 வயதான வரைக்கும் அவங்க பேசவே இல்லை. இன்னும் குழந்தை பேசலேன்னு அவங்க ரொம்ப மனசு வருத்தப்பட்டாங்க. மீண்டும் அந்த சித்தர் வந்து 5 வயதான போது அந்த குழந்தைய எடுத்துகிட்டு திருச்செந்தூர் போங்க, அங்கே போனால் அந்த குழந்தை பேசும்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ குமரகுருபர சுவாமிகள் 5 வயதாக வரைக்கும் காத்துட்டு இருந்து 5 வயதில் அவங்க அம்மா அப்பா 2 பேரும் குழந்தைய தூக்கிட்டு திருச்செந்தூர் போனாங்க. திருச்செந்தூரில் இந்த குழந்தைய போட்டு அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல் நாளே போயிட்டாங்க. திருச்செந்தூரில் கடல் ஆடி எம்பெருமானுடைய அருட்கடல்லையும் ஆடிட்டு அவங்க ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும்போது முருகக்கடவுள் இந்த குழந்தையுடைய நாக்கில் தன்னுடைய வேலால் இந்த சண்முக அட்சரம் அப்படிங்கக்கூடிய எழுத்தை எழுதி அவருக்கு ஆசீர்வாதம் வழங்கிட்டு போயிட்டார். குழந்தை அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி அந்த நேரமே பேச ஆரம்பிச்சிருச்சு. கந்தர் கலிவெண்பா அப்படிங்கக்கூடிய பாடலை அந்த நேரமே முருகக்கடவுளுடைய அருளால் பாடிச்சு. இன்றைக்கும் கூட கடந்த ஆண்டுன்னு தான் நான் நினைக்கிறேன், எங்கேயோ வெளிநாட்டிலேருந்து ஜஸ்டிக்கு 6 நாள் வந்திருந்து ஒரு 30 வயது பையன், ஒரு பையன், அவன் அது வரைக்கும் 30 வயது வரைக்கும் அவன் பேசலை. ஆனால் எல்லோரும் கந்தர் கல்வியன்பா மேலே உண்டான ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கையில் அந்த முருகனுடைய சன்னிதானத்தில் வருஷம் வந்து அவங்க விரதம் இருந்து கந்தர் கல்வியன்பா படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க பெற்றோரும் அந்த பையனும். கடந்த ஆண்டு திடீர்னு அந்த பையனுக்கு பேச்சு வந்துட்டு, அந்த 30 ஆண்டு ஐயோ நான் 30 ஆண்டு தவம் இருந்தேனே நான் பேசலையே இன்னும் அப்படின்னு அவங்க நினைக்கல. அவங்க வந்து ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். தளர்ப்பு வந்து நமக்கு வேறு இதில் இல்லாமல் வர்றதில்லை. ஒரு புடவை எடுக்கிறோம், அது சாயங்கலைஞ்சிருச்சு, இந்த கடையில் எடுத்து சாயங்கலைஞ்சிருச்சு, புடவே வேண்டாம் அப்படின்னு நினைக்குமா, அடுத்த கடையில் போய் இன்னொரு புடவை எடுக்கிறோம். ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அது இறந்து போச்சு, அதோடு விட்டுருதோமா இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறோம். ஒரு மனைவி செத்து போயிட்டா அதோடு விடுதோமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறோம். இறைவன் விஷயத்தில் மட்டும் நமக்கு எப்போதும் சலிப்பு தான். இறை உணர்வு பெறுறதில்ல, இறை அனுபவத்தை பெறுவதில் நமக்கு ஒரு சலிப்பு வந்துடுது. அதை அவர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த தளர்வே அறியாத ஒரு நிலையில் நின்று அவங்க அந்த விரதத்தை மேற்கொண்டாங்க. அந்த குழந்தை வந்து கந்தர் கலிவெண்பா பாடி பேசிருச்சு. அப்புறம் அந்த குழந்தை நீண்ட நாள் அது கல்வி கேள்வி அந்த சித்தர் வந்து இவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, தொடர்ந்து நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு இந்த நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாத்தையும் அந்த குழந்தைங்களுக்கு புகட்டி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுபடி பெற்றோர்கள் அதே புகட்டி வர கொஞ்ச நாள் கழித்த உடனே எனக்கு ஒரு குருநாதருடைய உதவி தேவை, நான் ஞானம் பெறணும் அப்படின்னு சொல்லி நினச்சி போகும்போது இந்த குழந்தைக்கு வந்து அந்த தர்மபுரம் ஆதீனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தர்மபுரம் ஆதீனத்தில் போய் நீ வந்து மாசிலாமணி தேசிகர் அப்படிங்கக்கூடிய ஒரு குருநாதர், அவங்க கடவுள் வந்து இவர்கிட்ட எதுவுமே சொல்லலை, நீ இங்கேருந்து தீர்த்த யாத்திரையாக நீ போய்கிட்டே இரு, எந்த இடத்துல போய் உன்னுடைய பாடல்கள் ஒரு இடத்துல தடங்கள் ஏற்படும், அப்படி தடங்கள் ஏற்பட்டால் அந்த சன்னிதானம் தான் உன்னுடைய குரு சன்னிதானம்னு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வாழ்ந்தவர் திருமலை நாயக்க மன்னர் அப்படிங்கக்கூடிய ஒரு மன்னர். அவர் இவருடைய புகழையெல்லாம் கேள்விப்பட்டு இவருக்கு இறைவனே வந்து கருணை பண்ணி கந்தர் கல்வியெண்பா எழுதியிருக்கிறான்னு கேள்விப்பட்டு மதுரையில் கூட்டிகிட்டு போய் வேண்டிய உபச்சாரங்கள் பண்ணார். அங்கே மதுரையில் வச்சு மீனாட்சி அம்மை பேரில் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் நிறைய பேர் பாடல் எழுதியிருக்கிறாரு. மதுரை மும்மணி கோவை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு, இரட்டைமணி மாலை அப்படின்னு எழுதியிருக்கிறாரு, நிறைய எழுதியிருக்கிறாரு, மதுரை கலம்பகம்னு அப்படி எழுதியிருக்கிறாரு, இப்படி நிறைய அவர் பாடல்கள் எழுதியிருக்காரு, பாடல் தொகுப்பு அப்படி எழுதியிருக்கிறாரு. அப்போ அங்கேருந்து மீண்டும் அவர் யாத்திரை செய்து போகும்போது இந்த தர்மபுரம் ஆதீனம் மாசிலாமணி தேசிகர் அப்படிங்கக்கூடிய ஒரு மகானை தேடி அப்படியே வந்துட்டார். அங்கே போய் இவர் கவிதை எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இவருக்கு பார்த்து எழுதி அப்படியெல்லாம் சொல்கிறதில்லை, இவர் ஊற்றுப்பெருக்கன வருது முருகக்கடவுளுடைய கருணையினால். அப்படி அவர் ஊற்றுப்பெருக்கன வரக்கூடிய கவிதை மாசிலாமணி தேசிகரை பார்த்த உடனே அவருக்கு
கொஞ்சம் தடங்கள் பட்டுச்சு. அப்போ அவர்கிட்ட இவர் சொல்கிறாரு, நான் முருகக்கடவுள் அருளால் நான் அப்படி வந்தேன், நீங்கள் தான் என்னுடைய குருன்னு நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன், அதனால் எனக்கு வேண்டியது செய்யுங்க அப்படின்னோடனே அங்கே தர்மபுர ஆதீனத்தில் கொஞ்ச நாள் இருந்து அவரை வளர்த்து நீங்கள் காசி வரைக்கும் யாத்திரை போ அப்படின்னு சொல்லிட்டார். இங்கேருந்து இவர் நேராக காசிக்கு யாத்திரை போனார். காசிக்கு யாத்திரை போய் கொஞ்ச நாள் காசியில் இருந்துட்டு இருக்கும்போதே காசியில் ஒரு கேதார்நாத் சுவாமி கோயில், அந்த கேதார்நாதர் கோயில்னு அங்கே வடக்க இமயமலையில் இருக்குது. அந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணி செய்ய வேண்டியிருக்கு. அந்த கோயில் வந்து மூழ்கி இருக்குது, அதை போய் நீ திருப்பணி செஞ்சுட்டு வா அப்படின்னு இறைவன் இவருக்கு உத்தரவு கொடுக்குறாரு. அதுக்கு திருப்பணிக்கான இடமும் பொருளும் வேணும். அப்போ நம்மளை காசியை ஆண்டு கொண்டிருந்த முஸ்லீம் மன்னன் அவர்கிட்ட போய் எனக்கு இதுக்கு பணம் வேணும், இதுக்கு இடம் வேணும் அப்படின்னு அவர் போய் கேட்குறாரு. அவர் கடவுள் வந்து உங்ககிட்ட சொல்லும்போது கடவுளே இந்த இடத்த கொடுத்துருக்கலாமே, நீ ஏன் எங்கிட்ட வந்து கேட்குற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிண்டலாக பேச, நான் வந்து நீ திருப்பணிக்குன்னு இடம் கேட்ட, நான் வந்து அதை போய் கேட்டேன், அவங்க சொல்லலை, இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு உன்னுடைய லாங்குவேஜ் புரியலை, அதனால் இந்த சகலகலாவல்லி மாலையை பாடி எனக்கு இந்துஸ்தானி அதாவது ஹிந்தி எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்ட, சகலகலாவல்லி மாலை பாடுனா இந்தி என்ன எல்லா மொழியும் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி இறைவன் அனுக்கிரகம் பண்ண அவருக்கு வடமொழி ஹிந்தி எல்லாம் வருது. இப்போ இன்னைக்கு எல்லாரும் வந்து ஹிந்தி வேண்டாம், ஹிந்தியை திணிக்கிறாங்க, வடமொழியை திணிக்கிறாங்க, நாம் தமிழர் என்னென்னமோ பேசுகிறாங்க. தமிழ் மண்ணில் பிறந்து முருகக்கடவுளால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த குமரகுருபர சுவாமிகள், அவருக்கு இறைவன் வந்து ஆரியம், ஏற்கனவே அப்பர் சுவாமிகள் அவருக்கு முன்னால் 7ஆம் நூற்றாண்டில் பாடுறார், ஆரியமும் தமிழும் கண்டாய் அப்படிங்கிறார். அவர் பாடும்போதே நீ தான் ஆரியமாக இருக்கிற, நீ தான் தமிழாக இருக்கிற அப்படிங்கிறார். தமிழும் தெரியலை, ஆரியமும் தெரியலை, இங்கிலீஷும் தெரியலை, இவங்க தேவாரம் திருவாசகமும் தெரியல, தமிழுங்கிறாங்க. தமிழோட பாரம்பரியம் என்னன்னு தெரியலை, எதுக்காக வேண்டி சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. தமிழ் பாடிய எல்லாரும் தமிழனும் ஆரியனும் கண்டாயின்னு பாடுறாங்க. இறைவனை வந்து உனக்கு 2 கண்ணு, ஒரு கண் தமிழ் ஒரு கண் ஆரியம் அப்படிங்கிறாங்க. இவர் அதே கருத்தில் தான் சொல்கிறாரு, இந்தி எனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்கும்போது நீ போ, உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அங்கேருந்து வந்து இந்துஸ்தானியில் அந்த ஹிந்தியில் பேசுகிறார் அந்த அரசன்ட்ட. நேற்றைக்கு வரும்போது இருந்த அந்த குழந்தையோட நிலையும் இன்னைக்கு இருந்த அந்த குழந்தையோட நிலையும் பார்த்துட்டு உனக்கு என்ன வேணுமோ தேவையான நிலத்தையும் தேவையான பொருளையும் வாங்கி செல் அப்படின்னு அவர் சொல்ல, கேதார்நாத் கோயிலை புனரமைக்கும் பணியை இவர் வந்து செய்தார். அப்புறம் அங்கேருந்து திரும்ப மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து குருநாதருடைய சன்னிதானத்தில் இருந்தார். குருநாதர் உனக்கு வடநாட்டில் தான் முக்தி பேர் கிடைக்கி, காசியில் போய் மீண்டும் இருன்னு குமாரசாமி மடம் அப்படிங்கக்கூடிய ஒரு மடத்தை நிறுவி காசிலே அவர் இருக்கிறார். அங்கேருந்து அவர் இறைவனுடைய திருவடியை சேர்ந்தார். திருமலை நாயக்கன் மன்னன் இவர் மேலே அதீதமான அன்பு கொண்டு இவருக்கு வேண்டிய உபச்சாரங்கள் பண்ணார். ஆனால் குருநாதர் கட்டளை காசியில் இருக்கணும்னு அது காசிக்கு போய் இவர் எல்லா விதமான அருள் அனுபவம் அங்கேயே பெற்று அங்கேயே இறைவனை அடைஞ்சிட்டார். அப்போ அவர் வந்து அந்த ஒரு மன்னன் வந்து இவர்கிட்ட என்னன்னு தெரியாமல் பேசும்போது எனக்கு எல்லாம் தெரியணும், அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு கேட்கும்போது இந்த சகலகலாவல்லி மாலை பாடுறார். இப்போ அறிவில் உணர்வில் நீங்கள் எல்லாம் தெரியணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த சகலகலாவல்லி மாலை 10 பாடலும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். படிக்கிற குழந்தைங்க எல்லாருக்கும் பெற்றோர்கள் கட்டாயம் இதை சொல்லித்தரணும். ஸ்கூலில் ஆசிரியர்கள் கட்டாயம் இந்த குழந்தைங்களுக்கு இதை சொல்லித்தரணும். 10 பாடல்கள் கொண்டது இது. இதை நீங்கள் தவறாமல் படித்து வந்தீங்கன்னா வாழ்வில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு இந்த பாடல் படிக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இது வந்து இது அருள் அனுபவமாக உங்களுக்கு இதுக்கு மேலே செய்யக்கூடியதெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சகலகலாவல்லி மாலை குமரகுருபர சுவாமிகள் அருளி செய்தது. தனக்கு தெரியாத மொழிகளை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்கும்போது இது சகலகலாவல்லி அதாவது சரஸ்வதி தேவியினுடைய அருளால் கலைக்கு ஞானி கலாவாணி அப்படிங்கக்கூடிய பெயர் பெற்ற அந்த கலாவாணி சகல கலைகளையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவளாக இருந்து இதை கற்றுக் கொடுத்தா அப்படிங்கிறதுனால இதுக்கு பேர் சகல கலாவல்லி. ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 64 கலைகளையும் இது தெரிஞ்சால் தன்னால் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு உறுதி கூண்டு சொல்கிறார் அவர். வெண்டாமரைக்கு அன்றினின் பதந்தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாதுகளோ
சகமேலும் அழித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலாவல்லியே. வெண்டாமரை கண்டி நின் பதந்தாங்க. இவருக்கு வந்து இவர் மனதில் எனக்கு சலனம் வந்தது, அது வந்தது, இது வந்ததுன்னு இவர் பாடவே இல்லை. என்னுடைய வெள்ளை உள்ளம், நான் என்கிட்ட பொறாமை இல்லை, சூது இல்லை, கபடி இல்லை, வஞ்சனை இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் என் மனதுக்குள்ளே நீ தைரியமாக வந்து தங்கலாம். வெண்டாமரை கண்டி நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாதுகளோ. நீ வெண்டாமரைலாம் இருப்பேன்னா என் உள்ளமும் வெண்டாமரையாக தான் இருக்குது. இதில் வந்து நீ இருக்கிறதுக்கு உனக்கு தகாதா? அவர் கேட்குறாரு. சகமேலும் அழித்து உண்டான் உறங்க. இந்த அழித்தல்னா கொடுத்தல் அப்படிங்கிறது, காத்தல் கடவுள் அப்படின்னு அர்த்தம். சகமேலும் அழித்து உண்டான் உறங்க, இந்த உலகத்தையே காக்கும் கடவுள். அவன் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கான். ஒளித்தான் பித்தாக, இந்த உலகத்தை அழித்து சம்காரம் பண்ணக்கூடிய சங்கரன் வந்து பித்தனாக, அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறாரு பித்தன் அப்படின்னு சொல்கிறாருல, அதை உள்வாங்கிக்கிட்டு சொல்கிறாரு ஒளித்தான் பித்தாக. உலக சம்காரம் பண்ணக்கூடிய சங்கரன் வந்து பித்தாக இருக்கிறான். உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலாவல்லியே. அப்போ காக்கும் கடவுள் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, அழிக்கும் கடவுள் வந்து பித்தனா திரிகிறாரு. படைக்கும் கடவுளுக்கு நீ அவருடைய உள்ளத்தில் நின்று படைப்பு தொழிலின் ரகசியத்தையெல்லாம் நீ உணர்வித்ததினால் அல்லவோ அவர் வந்து படைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஓய்வில் இருக்கிறாங்க, அவர் படைக்கிறாரு. இது உன்னுடைய கருணையினால் தானம்மா நடக்குதுன்னு சகலகலாவல்லியே சொல்கிறார். வெண்டாமரை கன்றி நின் பதந்தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாதுகளோ. சகமேலும் அழித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலாவல்லியே. நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணியில் பணித்தருள்வாய். பங்கையாசனத்தில் கூடும் பசும்பொற்கொடியே கனதனக்குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியே. நாடும் பொற்சுவை சொற்சுவை, அதாவது ஒரு வார்த்தை நம்மகிட்டருந்து வந்ததுன்னா அதில் பொருள் சுவை இருக்கணும், சொல்லும் சுவையாக இருக்கணும். சும்மா செதன்னு பேசிக்கிட்டு இருந்து என்ன போகிறான். அப்போ நான் பேசணுன்னா இதில் எனக்கு சொல்லும் பொருளும் எனக்கு இருக்கிற மாதிரி என்னை பேச வை, இல்லாட்டி என்னை பேச வைக்காத. நாடும் சொற்சுவை பொருட்சுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணி. அதாவது இதில் 4 கவினா ஆசுகவி, வித்தாரகவி, மதுரகவி, சித்திரகவின்னு 4 விதமான கவிகள் இருக்குது. அப்போ இந்த 4 கவிகளுக்கும் ஒவ்வொரு இலக்கணம் இருக்குது. இந்த கவிதைகள் எப்படி எழுதப்படணும்னு இலக்கணம் இருக்குது. இந்த 4 கவியும் பாடக்கூடிய திறனை எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறார். நாடும் சொற்சுவை பொற்சுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணியில் பணித்தருள்வாய். பங்கையாசனத்தில் கூடும் பசும்பொற்கொடியே. நீ வந்து மென்மையான பசுமையான பொற்கொடியாக இருக்கிற. நீ எதில் இணைஞ்சிருக்கிறன்னா தாமரை மலர் மேல் பங்கையம்னா தாமரை, அதுவே ஆசனமாக இருக்குது. பங்கையாசனத்தில் கூடும் பசும்பொற்கொடியே கனதனக்குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியே. நீ வந்து கனதனக்குன்றும், அதாவது செழுமை பொருந்திய உன்னுடைய அடியவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவதற்கு தனம் வந்து உனக்கு குன்று மாதிரி இருக்குது. ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே. உன்னுடைய பக்கத்தில் வந்து எதிர்க்கு உன்னுடைய கருமையான முடிகள் வந்து எல்லா மேகத்தை பழிக்கக்கூடிய அளவுக்கு உன்னுடைய கருமையான முடி இருக்குது, அந்த கூந்தல் அழகு வந்து. அப்புறம் வந்து உன்னுடைய பக்கத்தில் கற்பக தருங்கக்கூடிய 5 மரங்கள் உன்னுடைய பக்கத்தில் இருக்குது. உங்ககிட்ட வந்து யார் என்ன கேட்டானாலும் அத்தனையும் தருவதற்கு இவைகள்லாம் காத்திருக்கு அப்படிங்கிறார். நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணியில் பணித்தருள்வாய். பங்கையாசனத்தில் கூடும் பசும்பொற்கொடியே கனதனக்குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியே. அழிக்கும் செடுந்தமிழ் தெள்ளமுது ஆர்ந்து உன் அருட்கடலில் குளிக்கும்படிக்கு என்று கூடுங்கொல்லோ. உளங்கொண்டு தெள்ளித் தெளிக்கும் பணுவல் புலவோர் கவிமலை சிந்த கண்டுகளிக்கும் கலாபமயிலே சகலகலாவல்லியே. அழிக்கும் செழுந்தமிழ் தெள்ளமுது ஆர்ந்து உன் அருட்கடலில் குளிக்கும்படி. நான் வந்து தமிழ் பாடல் பாடுவேன். செழுந்தமிழ் அது எப்பவும் பசுமையாக இருக்குது, அதுக்கு வந்து வாட்டமே கிடையாது. இப்போ எத்தனையோ மொழிகள் உலகத்தில் தோன்றிய மொழிகள்லாம் அந்த தோன்றிய காலத்துலேருந்து காணாமலே போயிருக்கு. அத்தனை மொழிகள் காணாமல் போயிருக்கு. ஆனால் நீ வந்து எப்பவும் புதுசாக இருந்துக்கிட்டே இருக்கிற. உன்னுடைய அருளடியவர்களுக்கு நீ வேண்டியது செஞ்சுக்கிட்டே இருக்கிற. அழிக்கும் செழுந்தமிழ் தெள்ளமுது ஆர்ந்து அந்த தெள்ளமுதை குடித்து உன் அருட்கடலில் குளிக்கும்படிக்கு என்று கூடுதலாம். நீ வந்து உன்னுடைய அருளை வந்து கடலாக, அவ்வளோ பெருசு உன்னுடைய அருள் வந்து, அதனால் அது அருளே கடலாக இருக்கிறது. அந்த கடலில் குளிக்கும்படி நீ எனக்கு என்னைக்கு அனுக்கிரகம் பண்ணுவ.
நான் இந்த அருள் அனுபவத்தை பெற்று அதுக்குள்ளே தோய்ந்து நிற்பதற்கு நீ எனக்கு என்றைக்கு அனுக்கிரகம் பண்ணுவேன்னு கேட்குறார். உளங்கொண்டு தெள்ளி தெளிக்கும் பனுவர் புலவர். உலகத்தில் உள்ள எல்லாரும் தெள்ளி தெளிக்கும் பனுவல் புலவர். பாடணும், பனுவல்னா பாட்டு, பாட்டு சொல்லக்கூடிய புலவர்கள் எல்லாம் அவங்க பாட்டை சொல்ல ஆரம்பித்த உடனே வந்து நீ வந்து மனம் முழுவதும் நிரம்பி அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுற, நானும் உன் மேலே பாட்டு பாடுறேன், நீ எனக்கும் அனுக்கிரகம் பண்ணணும். இது எது மாதிரி இருக்குன்னா, தெள்ளி தெளிக்கும் பனுவல் புலவர் கவிமலை சிந்த கண்டுகளிக்கும் கலாபமயிலும். சாதாரண மழை பெய்தால் அந்த பூந்துவானம், அந்த மேகக்கூட்டங்கள், மஞ்சு இவைகளை கண்ட உடனே மயில் வந்து தோகை விரித்து தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும். நீ இந்த புலவர்கள் பாட்டு பாடின உடனே கேட்டு உன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அந்த புலவர்களுக்கு வேண்டிய அருளை பண்ணுற. அது மாதிரி எனக்கு நீ அருள் பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்குறார். கவிமலை சிந்த கண்டுகளிக்கும் கலாபமையிலே சகல கலாவல்லியும் தூக்கும் பனுவல் துறைதோய்ந்த கல்வியும் சொற்சுவை தோய் வாக்கும் தூக்கும் பனுவல் துறைதோய்ந்த கல்வியும் சொற்சுவை தோய் வாக்கும் பெருக பணித்தருள்வாய். வடநூற் கடலும் தேக்கும் செந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவி நின்று காக்கும் கருணை கடவுளே சகலகலாவல்லியம். வடநூற் கடல் அது வந்து விரிந்து பறந்தது. வடநூல்ங்கிறது ஆரியம் வந்து விரிந்து பறந்தது. ஆனால் தமிழ் எப்படின்னா செந்தமிழ் செல்வம், அது அழியாத செல்வமாக தமிழ் செல்வமாக அது இருக்குது. தமிழ் இறைவனை காட்டி கொடுக்கும் மொழி அப்படின்னு இந்த மொழியை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இது வந்து நான் ஆரியத்தை படித்து அருள் அனுபவம் வேணும்னு கேட்கணும். இதை வந்து நான் எழுத படிக்க தெரிஞ்சவொடனே இது எனக்குள்ளேயே என் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத இது எனக்கு காட்டி தருது அப்படிங்கிறார். தூக்கும் பனுவல் துறைதோய்ந்த கல்வி. தூக்கும்னா ஆராய்ச்சி, தூக்கி நிறுத்து பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு தூக்கும் அப்படிங்கிறது. இது நிறுத்து பார்க்குறதுனா என்ன, ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தூக்கும் பனுவல் துறைதோய்ந்த கல்வியும் சொற்சுவை தோய் வாக்கும் பெருக பணித்தருவார். யார் வந்து என்னுடைய மொழியை ஆராய்ச்சி பண்ணாலும், என்னுடைய நான் பாடின பாடலை ஆராய்ச்சி பண்ணாலும், இலக்கண ஆராய்ச்சி பண்ணாலும் அதில் நீ நின்று பேசணுமே தவிர என்னுடைய அறிவு நின்று பேசக்கூடாது. உன்னுடைய அனுக்கிரகம், உன்னுடைய அருள் வல்லபம் நின்று பேசணும். அதனால் தூக்கும் பனுவல் துறைதோய்ந்த கல்வியும் சொற்சுவை தோய் வாக்கும் பெருக பணித்தருவார். நான் சொல்லக்கூடிய சொல்லில் அந்த சொற்சுவை இருக்கணும், பொருட்சுவை இருக்கணும், அந்த வாக்கு பெருக பணித்தருவார். நான் பேசும்போது அது எனக்கு பெருகும்படியாக நீ பணித்தருவார். வடநூற் கடலம் தேக்கும் செந்தமிழ் செல்வமும். இதில் வந்து நீ என்ன அனுக்கிரகம் பண்ணுற, வடநூல் கடல் அந்த சமஸ்கிருதத்தினுடைய எல்லா இதையும் பார்த்து நீ அதுக்கு தொண்டர் சென்னாவில் நின்று அந்த வடநூற் கடலையும் எனக்கு சொல்லித்தரணும், செந்தமிழ் செல்வமும் எனக்கு சொல்லித்தரணும். தொண்டர் சென்னாவி நின்று காக்கும் கருணை கடவுளை. நீ இதெல்லாம் வடநூல் சொல்லக்கூடிய தொண்டர்களுக்கும் நாவலில் நின்று காப்பாற்றுத, தமிழ் சொல்லக்கூடிய தொண்டர்களுக்கும் நாவலில் நின்று காப்பாற்ற, எனக்கும் நாவில் நின்று காப்பாற்றி. நான் போய் இந்த அரசன்கிட்ட இதை வாங்க போகும்போது எனக்கு பேச்சு திறன் இல்லாமல் நான் ஏதாவது ஒன்று அரசன் முன்னிலையில் போய் நான் ஏதாவது ஒன்று சொல்லி அவன் வந்து உனக்கு கேதார்நாத் கோயிலை நான் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டானா நான் என்ன செய்ய முடியும்? அதனால் நீ எனக்கு இவ்வளவு செஞ்சு தரணும் அப்படின்னு கேட்குறாரு. தூக்கும் பனுவல் துறைதோய்ந்த கல்வியும் சொற்சுவை தோய் வாக்கும் பெருக பணித்தருவாய். வடநூற் கடலம் தேக்கும் செந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவி நின்று காக்கும் கருணை கடவுளே சகலகலாவல்லியே. பஞ்சு அப்பு இதந்தரு செய்ய பொற்பாத பங்கேருகம் என் நெஞ்சத்தடத்தில் அலராதது என்னே. நெடுந்தாட் கமலத்து அஞ்சத்துவசன் ஹம்சத்துவசன் உயர்த்துவன் சென்னாவும் அகமும் வெள்ளை கஞ்சத்து அவிசு ஒத்திருந்தாய் சகலகலாவல்லியே. உனக்கு சிம்மாசனம் எப்படி இருக்குன்னா வெள்ளை கஞ்சம். சிம்மாசனம் வந்து வெண்தாமரை தான் உனக்கு கஞ்சம்னா சிம்மாசனம். உனக்கு சிம்மாசனம் வெள்ளை கஞ்சமாக இருக்கு. வெள்ளை கஞ்சத்து அவிசு ஒத்து இருந்தாய், அதில் நீ சிங்காசனமாக வீற்றிருக்கிறாய். ஆனால் நீ உன்னுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா பஞ்சு அப்பு இதந்தரு செய்ய பொறுப்பாகும். அதாவது செம்பருத்தி குழம்பு அப்படின்னு ஒரு பெண்களுக்கு இந்த கையில் மருதாணி இடுற மாதிரி காலுக்கு மருதாணி இடும்போது செம்பருத்தி குழம்பு அப்படின்னு அந்த இலையையும் அந்த பூவையும் அரைச்சா குழம்பு அதாவது நல்ல சிவப்பு கலரில் இருக்கும். அது உன்னுடைய காலில் இட்டு விட்டால் எப்படி இருக்குமோ அவ்வளோ அழகாக இருக்குது. பஞ்சு அப்பு இதந்தரும், பஞ்சு கூட மென்மையானது, அதை விட மென்மையானது உன்னுடைய காலு. பஞ்சு அப்பு இதந்தரு செய்ய பொற்பாத பங்கேற்கும் செம்மையான திருவடி தாமரை என் நெஞ்சத்தடம்னா என்னுடைய இது வந்து ஒரு தடாகத்தான் பாவிச்சுக்கிறார். நெஞ்சத்தில் ஒரு தடாகம் இருக்குது. ஏன்னா தடாகத்தில் தானே இது வளரும் தாமரை.
இந்நெஞ்சத்தடத்து அலராததென்னே நெடுந்தாள் கமலத்து. நீ என்ன பண்ணுற, உன்னுடைய வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறாருன்னா ஹம்சம். ஹம்சம்னா அன்னப்பறவை அப்படின்னு அர்த்தம். அன்னப்பறவையை கொடியாய் உடையவன் பிரம்மதேவன். நெடுந்தாள் கமலத்து அம்சத்துவசம். அந்த கொடிமரத்தில் அவர் வச்சிருக்க கொடிக்கு பேர் ஹம்ச கொடி அப்படின்னு வச்சிருக்கிறார். அதில் அம்சத்துவசம், துவசம்னா கொடி, ஹம்சம்னா என்ன சொன்ன, ஹம்சம்னா அன்னப்பறவை. அப்போ அம்சத்துவசம், அந்த கொடியில் அன்னப்பறவை வச்சிருக்கிறாரு. நெடுந்தாட் கமலத்து அம்சத்துவசம் உயர்த்தோன் செந்நாவும் அகமும். அவருடைய நாவலையும் அவருடைய அகத்துக்குள்ளேயும் நீ எப்படி இருக்கிறன்னா சிம்மாசனமாக நீ வீற்றிருக்கிறார். அவர் நாவலில் சிம்மாசனமாக இருக்கிற, அவருடைய அகத்தில் சிம்மாசனமாக இருக்கிற. என்னுடைய நாவலையும் அகத்திலையும் இருந்து நீ எனக்கு இந்த வரத்தை செய்யணும் அப்படின்னு கேட்குறார். பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பணுவலும் யான் எண்ணும் பொழுது எளிது எய்த நல்காய். எழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் எங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தால் சகலகலாவல்லிய. பஞ்சபூதங்களாக நீ இருக்கிற. விண்ணும் புவியும் புனலும் கனலும் எங்காலும் இவையெல்லாம் பஞ்சபூதங்கள். இவைகளாக நீ இருக்கிற. அன்பர் கண்ணிலும் நிற்கிறாய், கருத்திலும் நிற்கிறாய். அப்போ எனக்கு மட்டும் நீ நிற்க மாட்டியா? பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொற் பணுவலும் யான் எண்ணும் பொழுது எய்து எழுத நல்காய். நீ எனக்கு என்னெல்லாம் செஞ்சு தரணும்? இசை செஞ்சு தரணும், பரதம் எனக்கு செஞ்சு தரணும், நாட்டியம், கல்வி எனக்கு செஞ்சு தரணும், தீஞ்சொல் பணுவலும் நல்ல கவிதை எழுத சொல்லித்தரணும். எண்ணும் பொழுது எளிது எய்த நல்காய். நான் நினைக்க மாத்திரத்தில் இவ்வளவு கொட்டுன்னு கொட்டணும். நீ எனக்கு அந்த கருணையை பண்ணணும். பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பணுவலும் யான் எண்ணும் பொழுது எளிது எய்த நல்காய். எழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் எங்காலும் அன்பர் கண்ணும் கருத்து நிறைந்தாய் சகலகலாவல்லியம். வேதத்தில் நீ இருக்கிறேன்னு சொல்கிறாங்க, பஞ்சபூதத்தில் நீ இருக்கிறேன்னு சொல்கிறாங்க, அன்பர்கள் மனதுக்குள்ளேயும் கண்ணுக்குள்ளேயும் இருதயத்துக்குள்ளேயும் நீ இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. எனக்குள்ளும் இருந்து நீ இந்த கருணையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயணம் என்பால் கூட்டும்படி நின் கடைக்கண் நல்காய். உளங்கொண்டு தொண்டர் தீட்டும் கலை தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் எல்லோதி மப்பேடே சகலகலாவல்லியே. நான் இந்த பாடலை படிக்கிறேன். நீ என்ன செய்யணும்? பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயணம். நான் பாடுறேன். நான் பாடும்போது இதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்கும்போது அதனுடைய பயணம் உடனே எனக்கு வரணும். நான் சும்மா பாடிட்டு நான் பாடியிருக்கிறேன் எனக்கு எப்போதோ வரணும் அப்படின்னு இல்லை. நான் இன்றைக்கி பாடினான்னா இந்துஸ்தானி, எனக்கு ஹிந்தி மொழி இன்றைக்கி வந்தால் தான் நான் நாளைக்கு விடியாக்காலாம் ராஜாவை போய் பார்ப்பேன். அவன்கிட்ட தமிழில் பேசினா அவனுக்கு புரிய மாட்டேங்குது. நான் ஹிந்தியில் போய் பேசினா தான் புரியும். அப்போ நான் இப்போ இன்றைக்கி வேண்டிட்டு நான் 1 மாதம் கழித்து உன்னை பயிற்சி பெற்று தாரேன்னு சொல்லக்கூடாது. இப்போ கூட்டும்படி நீ கடைக்கண்ணல்கா, இந்த நிமிஷமே நீ எனக்கு கூட்டி தரணும். அப்போ தான் நான் அவர்கிட்ட போய் பேச முடியும். பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயணம் என்பால் கூட்டும்படி நீ கடைக்கண்ணல்காய். உளங்கொண்டு தொண்டர் தீட்டும் கலை தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள்ளோதி மெப்பேடே சகலகலாவல்லியே. நீ வெள்ளோதி மெப்பேடு, நீ அன்னப்பறவையாக இருக்கிறா சகலகலாவல்லியே. அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள்ளோதி மெப்பேடு. நீ அமுதத்தை தெளிச்சா மாதிரி எனக்கு மரணமில்லா பெருவாழ்வை அளித்து எனக்கு இந்த அருள் வல்லபத்தை நீ செய்யணும். உன்னுடைய திருக்கோயில் கட்டுவதற்கு எனக்கு அந்த கருணையை பண்ணு அப்படிங்கிறாங்க. சொல் விற்பனமும் அவதானமும் கல்வி சொல்ல வல்ல நல் வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். நளினாசனம் சேர்க்க செல்விக்கு அரிதென்று ஒரு காலம் சிதையாமை நல்கும் கல்வி பெருஞ்செல்வப் பேரே சகலகலாவல்லியே. இப்போ நளினாசனம் சேர் செல்விக்கு, இதே இதில் அம்மா வெண்டாமரையில் இருக்கா, அந்த அம்மா செந்தாமரையில் இருக்கிறா. மகாலட்சுமி செந்தாமரையில் இருக்கிறா. அவளுக்கு ஒரு காலமும் அவள் நல்கிற செல்வம் ஒரு காலத்தில் செல்வமாக இருந்து 4 தலைமுறை நல்ல சொத்து 4 தலைமுறைக்குன்னு நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க. மிஞ்சி போனால் 6 தலைமுறைக்கு வேணால் வரும். அதுக்கப்புறம் வந்ததுன்னா பசிக்காமல் சாப்பிடுவாங்க. தர்மம் பண்ணியிருந்தா, தர்மம் பண்ணலாம் அடாவடி பண்ணியிருந்தோம்னா 6-7வது தலைமுறைக்கு நாமும் பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிக்கணும். அப்போ ஒரு காலம் சிதையாமை நல்கக்கூடிய தன்மை மகாலட்சுமிக்கு இல்லை. ஆனால் கல்வியை கற்றோன்னு வச்சுக்கோ, அது நீர்னால் அழியாது, நெருப்புனால் அழியாது, கற்ற நெஞ்சகம் கலை மறக்காது அப்படிங்கிறாங்க. அது எப்போமோ ஒரு வாட்டி ஏதோ ஒரு வாட்டி அந்த கலை தூக்கி கொடுக்கும். இப்போ செல்வம் என்றைக்கும் நிரந்தரமானது அல்ல, கல்வி என்றைக்கும் நிரந்தரமானது. அப்படின்னால அவர் சொல்கிறாரு, சொல் விற்பனமும் அவதானமும் கல்வி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வார். எனக்கு அவதானம்னா தசாவதானே அப்படின்னு சொல்லுவாங்க. 10 வித
தசம் 10 விதத்தில் சொல்லுவாங்க. சதாவதானி அப்படிம்பாங்க. 100 இதில் ஒரே நேரத்தில் 100 கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்லுவாங்க. அதுக்கு சதாவதானிம்பாங்க. 10 பேர் கேள்வி கேட்டால் பதில் சொல்லக்கூடியதுக்கு தசாவதானிம்பாங்க. அவதானிங்கன்னா நினைவு பயிற்சியை மேற்கொண்டு தங்கள்கிட்ட எல்லாம் தக்க வைத்து கொள்ளக்கூடிய திறமை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். சொல் விற்பனம், சொல்லில் என்னென்ன வித்தைகள் உண்டோ அத்தனையும் எனக்கு தரணும். அவதானம், அதில் உள்ள நினைவும் தரணும். கல்வி சொல்லவல்ல நல் வித்தையும் தரணும். இது தந்து என்னை அடிமை கொள்வாய். நீ எனக்கு இவ்வளவு அனுக்கிரகமும் பண்ணி இவ்வளவு அருளையும் காட்டி என்னை அடிமை கொள்வாய். நளினாசனம் சேர் செல்விக்கு அரிதென்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும். அந்த செல்வம் எப்பவும் சிதைஞ்சு போகும். ஆனால் சிதையாமையாக கல்வி ஒரு காலம் சிதையாது. சிதையாமை நல்கும் கல்வி பெருஞ்செல்வப்பேரே சகலகலாவல்லியே. சொல்கும் பொருட்கும் உயிராம் மெய்ஞானத்தின் தோற்றம் என்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார்? நிலம் தோய் புழக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோடு அரசன்னம் நான நடைகற்கும் பதாம்பயத்தாலே சகலகலாவல்லியே. அம்பிகை இப்படி நடந்து போகிறான். அவளுடைய நடை எப்படி இருக்குது? நற்குஞ்சரத்தின் பிடியோடு, அதாவது பெண் யானை எவ்வளோ மெதுவாக நடந்து போகுமோ அது மாதிரி நடக்கிற. அன்னம் எப்படி நடக்குமோ அது மாதிரி நடக்கிற. உன்னுடைய நடை அழகை பார்த்தா இவங்கெல்லாம் வெட்கப்பட்டு ஓடணும். அந்த மாதிரி உன்னுடைய நடை அழகு மென்மையானதாக இருக்குது. உன்னை பார்த்து தான் அவங்க நாண நடை, அவங்க உன்னை பார்த்து நாணி அவங்க போயிடுறாங்க. அந்த அளவுக்கு மென்மையானவா நீ. எனக்கு சொல்க்கும் பொருளுக்கும் உயிராம் மெய்ஞானத்தின் தோற்றம் என்ன நிற்கின்ற நின்னை யார் அறிவா? நீ தான் மெய்ஞானத்தினுடைய முழு வடிவமே நீ தான். உன்னை யார் அறிஞ்சு கொள்ள முடியும்? அன்பரன்றி யாவராயினும் அறிய ஒண்ணாதவள். அதனால் நீ எனக்கு உன்னுடைய அருள் வல்லபத்தை கொடு அப்படின்னு கேட்குறார். மண்கண்ட வெண்கொடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் விளம்பினில் உன்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலாவல்லியே. இப்போ போய் ராஜாட்ட போய் கேட்கணும். அப்போ அவன் எனக்கு கேதார் மலைக்கு இடம் எந்த கடவுளை நீ உங்கள்கிட்ட கனவுல சொன்னாரோ அந்த கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. என் கடவுள் சொன்னால் நான் கேட்குறேன். இப்போ உன் கடவுள் தானே சொல்லியிருக்கிறாரு, நீ கேட்டுக்கொண்டாரு. இப்போ அவர்கிட்ட போய் கேட்க போனோம். நான் எப்படி செய்ய? மண்கண்ட வெண்கொடை கீழாக மேற்பட்ட மன்னரும், இந்த அகில புவனத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய எந்த மன்னனானாலும் அவனுக்கு மேற்பட்ட மன்னராக இருந்தாலும் என் பண்கண்ட அளவில் பணியை செய்வேன். நான் ஒரு பாட்டு பாடுவேன், உடனே அவன் உனக்கு என்ன வேணும்னு கேட்கணும். அவ்வளோதான் நீ செய்யக்கூடியது. மண்கண்ட வெண்கொடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியை செய்வாய். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், எத்தனையோ தெய்வ கடவுள் இருக்குது. படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் விளம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலாவல்லியே. உன்ன மாதிரி கண்கண்ட தெய்வம் நான் எங்கேயுமே பார்க்கலாமா அப்படிங்கிறாரு திருவருள் கூட்டி வைக்க. அவருக்கு உடனே இந்த பாடல் படித்த உடனே இந்துஸ்தான் மொழி அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அரசன்ட்ட போய் பொன் பொருள் இடம் எல்லாம் வாங்கி கேதார்நாத் கோயில் அவர் புனருத்பரவம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாம் செஞ்சார். இந்த பாடலை நம்ம படிக்கும்போது நம்ம குழந்தைங்க கல்வியும் நல்ல அவதானமும் நினைவு பயிற்சி ரொம்ப முக்கியம். பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த பிள்ளைங்க இதை பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அந்த சகலகலாவல்லி அவளுடைய நெஞ்சத்தடத்து அலராதது என்ன அப்படிங்கிறார. எல்லாருடைய நெஞ்சத்தடத்திலும் நின்று இந்த அருளை பண்ணுவாள் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு நீங்கள் படிங்க. உங்களுக்கு எல்லா குழந்தைங்களும் வேண்டிய அளவிற்கு எல்லா செல்வமும் வலிமையும் பெற்று வாழ்வார்கள் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். திருவருள் கூட்டி வைக்க இப்போ நம்ம நவாக்கரி மந்திரம் சொல்கிறோம். 8வது மந்திரம் இன்னைக்கு சொல்லணும். 9ஆ? இன்னைக்கா முடியுது?